ரொம்ப அழகா வந்து பசங்க இந்த மாதிரி ஐந்திணைகள் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் பத்தி பேசினாங்க. நானுமே வந்து திணை சார்ந்த சில காட்சிகள்ல இருந்து இந்த உரையை தொடங்கலான் இருக்கேன். நம்ம அந்த காலம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காலம் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு உதவியா இருக்கிறது இந்த கவிதைகள்ல சொல்லப்படுகிற காட்சிகள் தான். ஒரு சில காட்சிகள் சொல்றேன். ஒரு இடத்துல நல்ல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடம் ரொம்ப செழிப்பா விவசாயத்துல நேரடியா விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாம அதோட துணையா சேர்ந்து வளரக்கூடிய சின்ன சின்ன செடிகள், பூச்செடிகள், அந்த மாதிரி எல்லாமும் நிறைய வளருது. இது அந்த இடத்தோட நிலப்பரப்புல. அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்கும் விவசாயத்தினுடைய உப தொழில்களுக்கும் எப்பவுமே நமக்கு கால்நடை ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த பக்கம் சேறு, சகதி, அந்த சேருக்குள்ளேயே நல்லா முளைச்சு வந்திருக்கிற நெல்லு, அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் கால்நடைகள் இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கால்நடைகள்ல குறிப்பா எருமை மாடுகள் அந்த வயல் வரப்பு வழியா போகுது. வயல் வரப்பு வழியா அந்த எருமை மாடுகள் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வரப்பு ஓரத்துல சின்னதா முளைச்சிருக்கிற குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் மிதிச்சுட்டு அந்த எருமை மாடுகள் போகுது. அந்த பூக்களை மிதிச்சிட்டு எருமை மாடுகள் போகும்போது அந்த காலோட அந்த மாட்டோட குழம்புல அந்த பூ மிதிப்படுது. குறிப்பா அந்த பூவினுடைய மகரந்தம் இருக்குல்ல, அந்த பூவினுடைய மகரந்தம் அந்த மாட்டினுடைய குழம்புல வந்து மிதிப்படுது. கருப்பு கலர்ல இருக்கிற மாட்டினுடைய குழம்பு மஞ்சள் கலர்ல மிதிப்பட்டு இருக்கக்கூடிய மகரந்தத்தினுடைய அந்த தீற்றல் அப்படி தீர்த்தின மாதிரி இருக்கு. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு பாக்குறதுக்கு உரைக்கல்லுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு உரைக்கல்லுல தேய்ச்சி 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 எடுத்தோம்னா கருப்பா இருக்கக்கூடிய உரைக்கல்ல அப்படி ஒரு கோல்டு, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் அப்படிங்கறது எப்படி தேய்ச்ச மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இருக்குமோ அப்படி இருந்துச்சா அந்த மாட்டோட குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வருது. யோசிச்சு பாருங்களேன், அப்ப எவ்வளவு செழிப்பா அந்த இடம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சித்திரம். பசங்களா ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இங்கதான் இந்த பக்கம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அப்படி ஒரு காட்சி. அடுத்த ஒரு காட்சி, இது இவ்வளவு அழகான ஒரு காட்சி இல்ல, ஆனா அந்த காலத்துல எவ்வளவு தூரம் நமக்கு இயற்கையும் நம்மளோட வாழ்வும் ஒன்னா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காட்சி. இந்த காட்சியை நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். நீங்க கூட நிறைய மேபி மேடையில பேசுறவங்க வந்து இந்த பதில்களை சொல்லியுமே நீங்க வந்து கேட்டிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய காதலன் வந்து அவளை பார்க்க வரான். அவளை பார்க்க வரும்போது ஒரு மரத்துக்கு கீழே வச்சு அவள்கிட்ட அன்பா பேசுறான். கண்ணே மணியே அப்படின்னு அன்பா பேசுறது, கட்டி பிடிக்கிறது எல்லாம் பண்ண வரான். இல்ல இல்ல பண்ணாதீங்க, இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். இந்த மரம் தான் காரணம். நான் பிறந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மா வந்து இந்த மரத்தை நட்டு வச்சாங்க. இந்த மரம் வளர்றத பார்த்தேதான் நானும் வளர்ந்தேன். சின்ன வயசுல இந்த மரத்துக்கு பக்கத்துலதான் நான் போய் விளையாடுவேன். இந்த மரத்தோட நிழல்ல தான் நான் போய் உட்காந்துக்குவேன். இந்த மரத்தோடதான் என்னோட வாழ்க்கையே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒரு வகையில பார்த்தா இந்த மரத்தை நான் ஒரு மரமா பார்க்கல, என்னோட ஒரு சகோதரி மாதிரி பாக்குறேன். ஒரு சகோதரி முன்னாடி எப்படியாவது காதலர்கள் வந்து கட்டி பிடிச்சுப்பாங்களா, காதல் மொழி எல்லாம் பேசுவாங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. இது வெறும் மரம் இல்ல, இது என்னோட சகோதரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது ஒரு காட்சி. நம்ம முதல்ல வந்து இந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு காட்சி பார்த்தோம். இப்ப வந்து மரம் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி பார்த்தோம். அடுத்தது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு காட்சி. அந்த காட்சியில வேற 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 நிறைய விஷயங்கள் வருது. ஒரு பார்ட்டை மட்டும் நான் சொல்றேன். தலைவன் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டான். ஆண் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிட்டான். அந்த பெண் வந்து அவனுக்காக வெயிட் பண்றான். இப்ப நம்ம என்ன பண்றோம்,
நைட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல லைட் போட்டுறோம், அந்த லைட்ல வெயிட் பண்றோம். இதுவே வந்து ஒரு மருது நிலமா இருந்துச்சு அப்படின்னா வேற மாதிரியா விளக்கேத்துவாங்க. குறிஞ்சி நிலமா இருந்துச்சுன்னா வேற மாதிரியா விளக்கேத்துவாங்க. இது நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தானே. அந்த இடத்துல அவங்களுக்கு எது விளக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளிஞ்சல் இருக்குல்ல, தனியா அகல் விளக்கெல்லாம் கிடையாது. கிளிஞ்சலை எடுத்து விளக்காக்கி மீன்ல இருந்து எண்ணெய் வரும்ல, அந்த மீன் எண்ணெயா ஊத்தி அதுல விளக்கு பொருத்தி வச்சுட்டு அவன் எப்ப வருவான் அப்படின்னு பார்த்துட்டு அவ வெயிட் பண்ணிட்டே இருக்கா, தூங்காம வெயிட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு காட்சி வருது. அது வந்து இன்னொரு கொஞ்சம் தள்ளி போனா என்ன காட்சி நடக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல வந்து எப்பவுமே இந்த கொடுக்கல் வாங்கல் தான். இப்ப பணம் இருக்கிற மாதிரி அப்ப பணம் கிடையாது. என்கிட்ட என்ன நிறைய இருக்கோ அதை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுப்பேன், உங்க ஊர்ல எது நிறைய இருக்கோ நீங்க அதை பதிலுக்கு கொடுப்பீங்க. கரெக்டா? நெய்தல் நிலத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எந்த விஷயம், ரெண்டு விஷயம் தடங்காமல் தடங்கல் இல்லாம கிடைக்கும். மீன் கிடைக்கும், உப்பு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். இப்ப இந்த உப்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஏத்திட்டு போறது? வண்டியில தான் ஏத்திட்டு போவாங்க. ஓகே, அப்ப அந்த உப்பை விற்று செல்பவர்களுக்கு உமணர்கள் அப்படின்னு பேரு. மருத நிலத்துல இருப்பவர்கள் வந்து விவசாயிகள். அப்ப இந்த விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் உப்பை வித்துட்டு அந்த உப்புக்கு பதிலா நெல்லு வாங்கிட்டு வராங்களாம். உப்புக்கு பதிலா நெல்லு, நெல்லுக்கு பதிலா உப்பு, இப்படி மாறி 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 போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அது சாதா மாட்டு வண்டி தான், சரியா? சாதா மாட்டு வண்டியோட சத்தம், அந்த சக்கரம் சுத்துற அந்த சத்தம் பெருசா கேக்குதாமா. அப்படி பெருசா கேட்டதுக்கு கடற்கரையோரம் முட்டை போட்டு அடக்காத்து பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த கொக்கு பயந்து போச்சான். ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டா முட்டைக்குள்ள இருக்கல என்னோட குழந்தைங்க எல்லாம் பயப்படுமே அப்படின்னு. அந்த வண்டி சத்தம் அவ்வளவு பெருசா கேக்குதான், அந்த அளவுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கு அப்படின்னு ஒரு காட்சி. இதெல்லாம் சங்க காலகட்டத்துல நமக்கு இருந்த வாழ்க்கை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காட்சி காட்சியா தேடிட்டு போனோம்னா அத்தனை காட்சிகளை நம்ம சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு நம்ம எங்க போயிருக்கோம் அப்படிங்கறத யோசிங்க, எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிங்களேன். நம்ம வந்து ஓரளவு இங்க கிராமப்புற பகுதிகளில் வாழ்றோம், பிரச்சனை இல்லை. இயற்கையோட ஒரு ஏதோ ஒரு வகையில சின்னதா ஒரு கனெக்ஷனாவது இருக்கு. அப்படி இல்லாம இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அவங்க மண்ணை மிதிப்பாங்களானே தெரியாது. அவங்க நேரடியா அவங்களோட கால் வந்து மண்ணுல படுமா அப்படிங்கறதே தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டு வாசல், அவங்க அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, வீட்டு வாசல்ல மண்ணு கிடையாது. மாடிப்படியில இருந்து இறங்கி வருவாங்க, இறங்கி வந்த உடனே வண்டியில ஏறிடுவாங்க. வண்டியில ஏறி ஆபீஸுக்குள்ள போயிட்டு திருப்பி வந்து வண்டியில ஏறி திருப்பி லிஃப்ட்டுக்குள்ள வந்து திருப்பி வீட்டு வாசலுக்குள்ள போயிடுவாங்க. மண்ணை மிதிக்கிறதுக்கே அவங்களுக்கான ஒரு விஷயமே கிடையாது. இன்னொன்னு, நேரடியா இயற்கையில இருந்து வரக்கூடிய காற்று அப்படிங்கறத சுவாசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்? அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள ஒரு சர்க்குலேட்டிங் ஏர் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிற ஒரு காத்து, கதவை திறந்து வைக்க மாட்டாங்க, கொசு கடிச்சிரும்னு பயப்படுவாங்க. இல்லைன்னா நகர்ப்புறத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை, கொசு கடிக்காத இடமா இருந்தா கூட நீங்க கதவை திறந்து வச்சீங்கன்னா வீடு ஃபுல்லா தூசி படியும், வீடு ஃபுல்லாவே தூசி படியும். இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படிங்கும் போது இன்னைக்கு நான் போயிட்டு முகம் கழுவும் போது அழுக்கு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நகர்ப்புறத்துல இருக்கும் போது என் முகம் ஃபுல்லா தூசி படிஞ்சிருக்கும், என்னோட ட்ரெஸ்ல எல்லாமே தூசி படிஞ்சிருக்கும். அப்போ வெளி காற்று அப்படிங்கிறதோ மண் அப்படிங்கிறதோ நம்ம எவ்வளவு தூரம் அதுல ஒரு தொடர்புல இருக்கோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பறவைகளோட சத்தம் நமக்கு கேக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். இதை நம்ம ரொம்ப நினைச்சு கவலைப்படணுமா அப்படின்னா கவலைப்படலாம், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பண தேவைகள் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? பண தேவைகள் அதிகமாயிட்டே போகும்போது வேலை வாய்ப்புக்காக, வருமானத்துக்காக எல்லாரும் நகரத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. நகரத்துக்கு போனா கண்டிப்பா அந்த வாழ்க்கை முறை வேற மாதிரியா தான் இருக்கும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அது பிரச்சனை இல்லை. நம்ம இயற்கையில இருந்து விலகி போயிட்டோம் அப்படிங்கறத நம்ம நினைச்சா கூட நாளைக்கு சரி பண்ணிடலாம். ஆனா இயற்கையை அழிச்சிட்டோம் அப்படிங்கறத சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு கேட்டுக்க போறோம். குழந்தைங்க வந்து 5 திணைகளையும் பத்தி ஒவ்வொரு திணையில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தனித்தனியா சொன்னாங்க இல்லையா? நான் ஒவ்வொரு திணையில பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திணை அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்போம்.
மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும். நம்ம கிட்ட நிறைய பழமொழி எல்லாம் இருக்கு. அவங்க சோத்துல கை வச்சா சேத்துல கை கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சொலவடையா சொல்ற ஒரு விஷயமோ, இல்ல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு திருக்குறள் வாசகமோ நம்மள்ட்ட அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா உண்மையிலேயே விவசாயம் இப்ப இருக்கக்கூடிய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா கேள்விக்குறி. விவசாயிகள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்க. தண்ணி பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு தேவையான அளவுக்கு மண்ணுல வளம் இல்ல. ஒரு காலகட்டத்துல தண்ணி தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ மண்ணுல வளம் இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. விவசாயிகளுக்கு நேரடியா விளைச்சல் கம்மியாகும் போது மண்ணுல வளம் குறைஞ்சிட்டுதான் தோணும். அது பொதுவான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் போன வருஷம் 100 கிலோ எடுத்தேன், இந்த வருஷம் நான் 70 கிலோ தான் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வளம் குறையுது. ஆனா இன்னொரு ஒரு விஷயம் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போன வருஷம் 100 கிலோ எடுத்தீங்க, இந்த வருஷம் 100 கிலோ எடுத்தீங்கனாலுமே வச்சுக்கோங்களேன், போன வருஷம் நீங்க ஒரு வாழைப்பழம் விளைவிச்சீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழமும் இந்த வருஷம் விளைவிச்சிருக்கிற வாழைப்பழமும் அதே சத்து கொண்டதா இருக்கா அப்படின்னா அதுல மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சத்தா சாப்பிடணும். சத்தா சாப்பிடணும்னா என்ன, காய்கறி சாப்பிடணும், பழம் சாப்பிடணும். ஏன் காய்கறி சாப்பிடணும், பழம் சாப்பிடணும்? ஒவ்வொரு காய்கறியிலயும் ஒவ்வொரு மாதிரியான சத்து இருக்கு, அப்படிதானே? ஆனா ஒரு 50 ஆண்டுகள்ல இந்த காய்கறிகள்ல இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவு குறையும் போது, இப்ப உதாரணமா கத்திரிக்காய் எடுத்துப்போமே, கத்திரிக்காயில இருந்து எனக்கு ஒரு சத்து கிடைக்குது அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற கத்திரிக்காயை சாப்பிட்டா ஒருத்தவங்களுக்கு 100 யூனிட் சத்து கிடைக்கும்னா இப்ப இருக்கிற கத்திரிக்காயை சாப்பிட்டா 70 யூனிட், சில நேரங்கள்ல 50 யூனிட் தான் கிடைக்குது. அப்போ நான் காய்கறி எல்லாம் சாப்பிட்டாலுமே சத்து கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? அது விளைவிக்கிற நிலத்துல சத்து இல்ல. அப்போ விளைச்சல் கம்மியானாலும் பிரச்சனை, விளைச்சல் அதிகமாவே இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னாலுமே உள்ளுக்குள்ள இருக்கிற சத்துக்கள்ல பிரச்சனை வந்துச்சு. முன்னாடி மாதிரி இல்ல. அடுத்த ஒரு விஷயம், முன்னாடி விளைவிக்கிறாங்க அப்படின்னா பணப்பயிர்கள் விட்டுருவோம், உணவு பயிர்கள் எல்லாமே நேரடியா மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் போகும். இப்போ வேற 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 அவென்யூ வந்துருச்சு, வேற வேற விதங்களுக்கு உணவு பயிர்கள் பயன்படுது. நம்ம ஊர்ல இது இப்பதான் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, மேலை நாடுகள்ல இது ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சோளம் விளைவிக்கிறோம். சோளம் விளைவிக்கிறது என்னத்துக்காக எல்லாம் விளைவிக்கிறோம்? சோளமாவு செய்யலாம், அதுல இருந்து சோளமாவே மக்கள் அதை சாப்பிடலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் செய்யலாம், இல்ல பாப்கார்ன் செய்யலாம், ஏதோ ஒரு இதுக்காக தான் நம்ம சோளம் விளைவிக்கிறோம். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விளைவிக்கப்படக்கூடிய பெரும்பான்மையான சோளம் எதுக்கு போகுது தெரியுமா? ஒரு வகையான ஒரு சக்கரை சிரப், ஒரு ஜீனி சிரப் உருவாகிறதுக்கு தான் பயன்படுது. அதை ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு சொல்லுவாங்க. அந்த சோளத்துல இருக்கக்கூடிய இனிப்பு பொருள் எல்லாத்தையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. தேனுக்கு பதிலாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சாஸுக்கு பதிலாவோ அதை பயன்படுத்திக்குவாங்க வேற ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கும் போது. அப்போ சோளத்தை சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, சோளத்தை வச்சு ஒரு சிரப் தயாரிச்சு அந்த சிரப்பை பயன்படுத்தி ஒரு சாக்லேட் தயாரிச்சு அவன் விற்கிறான். அப்படிங்கும் போது 1 கிலோ சோளத்தோட மதிப்பு எவ்வளவு கம்மியா அந்த விவசாயிக்கு கையில காசு கிடைக்குங்கிறத யோசிச்சு பாருங்களேன். சாப்பிடறதுக்காக விற்கிறேன்னா நான் விலை வச்சு கொடுக்க விற்கலாம், விலை கம்மியா விற்கலாம். இல்ல ஒருவேளை யாராவது விலை கம்மியா கேக்குறாங்கன்னா கூட இல்ல நாங்க விளைவிச்சவங்க எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு பேசலாம். ஆனா நான் விளைவிக்கிற உணவுப் பொருளே சாப்பாட்டுக்கு போக போறது இல்லைங்கும் போது அப்ப நிலைமை என்னவா இருக்கும்? அப்படிப்பட்ட விஷயங்களும் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. மருத நிலத்துல இந்த பிரச்சனை. முல்லை நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அந்த இதுல கூட எழுதியிருந்தாங்க. முல்லை நிலத்துல ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா இயற்கையோட இணைந்த வாழ்வு இருந்துச்சு. காடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காட்டுல சின்னதா போய் ஏதாவது விறகு எடுத்துக்குவாங்க, தேன் எடுத்துக்குவாங்க, இல்ல மேய்ச்சல் பண்ணிக்குவாங்க. ஒரு ஆடு மாடு இருந்துச்சுன்னா கொண்டு போய் மேய விட்டுட்டு கூட்டு வந்துக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ காடை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உள்ள வரக்கூடாது. இந்த பக்கம் நாங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் விறகு வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்குவோம் சைட்ல. ஆனா இன்னும் ஒரு 4-5 பேர் பொதுமக்கள் வராங்க அப்படின்னா அவங்க வரக்கூடாது.
அப்போ காட்டு யாருக்கான இடம், காட்டுக்கு மேல யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது சமீப காலமா மாறி போச்சு. இது முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை குறிஞ்சி. இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கீழே சுடுது, சமவெளியில ரொம்ப சுடுது. அப்ப எல்லாரும் என்ன பண்றோம், சரி கொடைக்கானல் போலாமா, ஊட்டி போலாமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு ஒரு 2 மாசம் ஊட்டியிலே இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். முன்னாடியை விட இப்போது ஸ்பெண்டிங் பவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செலவழிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாயிடுச்சுங்கிறதுனால எல்லாரும் டூர் போறாங்க. ஒரு ஐ திங்க் ஒரு 2 வாரம் முன்னாடி கூட ஒரு நீயா நானா வந்துச்சு, கவனிச்சிங்களா? எல்லாருமே நாங்க டூர் போவோம், ஒரு வருஷத்துக்கு 4 தடவை டூர் போவோம், 10 தடவை டூர் போவோம்லாம் கணக்கு சொன்னாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் டூர் போறாங்க. ஒரு மலைக்கு ஒரு 100 பேர் டூரிஸ்ட் வந்தா அந்த மலை தாங்கும். 1000 பேர் டூரிஸ்ட் வந்தாங்கன்னா, 2000 பேர் வந்தாங்கன்னா, 20,000 பேர் வந்தாங்கன்னா, அப்ப என்ன ஆகும், அந்த மலை ஃபுல்லாவே வெறும் கட்டடமா தான் கட்ட முடியும். அப்ப கட்டடமாவே கட்டிட்டு ஒரு மலையில இருக்கும்போது அந்த மலையில ஒரு பெரிய வெள்ளம் வருது, நிலச்சரிவு வருது, பிரச்சனை வருது அப்படின்னா எத்தனை பேரோட உயிருக்கு அது ஆபத்தா முடியும்? அப்போ அதுதான் குறிஞ்சி நிலத்துல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது நெய்தல் நிலம். நான் வந்து ஒரு கடல்சார் ஆராய்ச்சியாளர் அப்படிங்கறதுனால நான் வந்து நெய்தல் நிலம் சார்ந்துதான் நிறைய ஒர்க் பண்றேன். நீங்க வந்து எந்த மீனவர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னாலுமே மீன் வறுத்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை கூட எனக்கு ரொம்ப வலி கொடுத்தது இல்ல. ஒரு தடவை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, இது நடந்தே 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு மீனவர்கிட்ட கேட்டேன், எப்படி மீனெல்லாம் நல்லா வருதா முன்ன? நாங்க வேலை போட்டா மீனுக்கு ஈக்குவலா பிளாஸ்டிக் வருது அப்படின்னாரு. இது 3 வருஷம் முன்னாடி சொல்றாரு. ஒரு வருஷம் முன்னாடி அந்த அண்ணன் கேக்குறேன், மீனை விட பிளாஸ்டிக் வருது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கூட்டமைப்பு மூலமா நம்ம வந்து ஒரு குரல் கொடுத்து அரசாங்கம் வந்து எங்க கிட்ட வந்து ஒரு கொள்முதல் விலையை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கறதெல்லாம் கூட இந்த மீனவர்களுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு. அவங்களுக்கு இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிடில்மென் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நிறைய பேரா இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு கடைசியா அந்த எண்ட்ல அந்த மீனை 1000 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு 200 ரூபா தான் கிடைக்கும். சில நேரங்கள்ல வெறும் 100 ரூபா மட்டும் தான் கிடைக்கும். அது 10 பேர் கை மாறி கடைசியில அங்க வந்து 1000 ரூபாய்க்கு கொண்டு போய் வித்துட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய போட் வந்து அதிகமாயிடுச்சு. ஏன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப தூரம் போனாதான் இப்ப எல்லாம் வந்து மீன் கிடைக்குது. ஆனா இவ்வளவு தூரம் போயிட்டு மீன் புடிச்சிட்டு வராங்கல்ல, அதுல எல்லா மீனையும் மக்கள் வாங்க தயாரா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க வந்து இங்க நம்ம கொங்கு சைடுல வேற மாதிரி, நீங்க சென்னையில போய் நீங்க கேட்டு பாருங்களேன், என்ன மீன் வாங்குவீங்கன்னா அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி 2 மீன் பேர் தான் சொல்லுவாங்க, வஞ்சரம் சங்கரா, வஞ்சரம் சங்கரா, வஞ்சரம் சங்கரா, இந்த 2 மீன் தவிர. சரி, இப்ப நான் கடலுக்கு போயிட்டேன், எப்பா எனக்கு லாபம் வரணும்ப்பா, வஞ்சர மீனை மட்டும் வந்து வலையில விடுங்கன்னு கேட்க முடியுமா? வலையில எல்லா மீனும் விழும். அப்போ வஞ்சர சங்கரா மட்டும்தான் வாங்குறாங்க, அதுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னா அப்ப மீனவர்களோட நிலைமை என்ன ஆகுது? அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இன்னொன்னு, பெரிய போட்டுல பெருசா நிறைய மீன் புடிச்சிட்டு வரவங்க கூட முன்ன பின்ன ஏதாவது லாபம் குறைஞ்சிச்சுன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா சின்ன போட்டுல போயிட்டு வர, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பெரிய போட்டுல போயிட்டு வரவங்களால கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன இருந்துச்சுனால சமாளிச்சிட முடியும். ஆனா சின்ன போட்டா இருந்துச்சுன்னா அவங்களால லாபம் குறைஞ்சிச்சுன்னா நிச்சயமா சமாளிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஓகே நம்ம எப்படியோ கஷ்டப்படுறோம், அடுத்த தலைமுறை இந்த மீன்பிடி தொழிலுக்கே வராதபடி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது ஒரு வகையில கரெக்ட் தானே. எல்லாருமே ஒரே தொழில செஞ்சு கஷ்டப்படணுமான்னு கேட்டா இல்ல, யாரும் அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. அவங்கவுங்க விருப்பமா இருக்கிற தொழில பண்ணிக்கலாம். ஆனா நல்லா தெரிஞ்சவங்க, கடலை பத்தி புரிஞ்சவங்க, இந்த மாதிரி அதிகமா லாபம் பார்க்கணும், கடலை சுரண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, அப்படின்னு நினைக்காதவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு உள்ள வருவா அந்த தொழிலுக்கு? இதை வச்சு நல்லா லாபம் பார்க்க தெரிஞ்ச கம்பெனிஸ் தானே உள்ள வரும். அப்ப கம்பெனி தான் நாளைக்கு மீன் பிடிக்கும், கம்பெனி விக்கிற விலைதான் மீனோட விலையா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடல் பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கடல் பக்கத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆயிடுச்சு.
முன்னாடி எல்லாம் கடல் பக்கத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு அழகு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். இப்படி கதவை திறந்தோம்னா அப்படியே கடல் தெரியும். அவர் வந்து பீச்ல வந்து பங்களா வாங்கி போட்டிருக்காரு, முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப அது பெரிய ஆபத்து. இந்த நெய்தல் பேசின அந்த பையன் சொன்னான் இல்லையா, எப்ப வேணா நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு, அதுதான் நிலைமை. எப்ப வேணா வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த 2050னா எத்தனை வருஷம்னு வச்சுக்கோங்க, 2050ல இருந்து 2100க்குள்ள, அதாவது அடுத்த 25 ஆண்டுகளில் இருந்து 75 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய சராசரி கடல் மட்டம் 6 அடி அதிகமாக போகுது. நானே 6 அடி கம்மி. அப்போ என்னை விட கூடுதலா தான் கடல் அதிகரிக்க போகுது. எந்த அளவுக்குன்னா, இது வந்து ஆவரேஜ்னா ஒட்டுமொத்த சராசரி. ஆவரேஜாவே 6 அடி அதிகரிக்கும்னா நிறைய இடங்கள்ல அதோட கூட இருக்கும், நிறைய இடங்கள்ல அதோட கம்மியா இருக்கும். அப்ப எவ்வளவு தூரம் நிலத்துக்குள்ள தண்ணி வரப்போகுது, எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்க முடியாம காலி பண்ணிட்டு போறாங்க, எத்தனை இடங்கள்ல நிலத்தடி நீர் இருக்காது, எத்தனை இடங்கள்ல விவசாயம் இருக்காது. சரி, கடல் இவ்வளவு தூரம் உள்ள வந்துச்சு. இது வரைக்கும் இங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி கடல் இங்க உள்ள வருதுன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்தவங்க எல்லாருக்கும் உடனே வீடு கிடைச்சிருமா, இருக்க இடம் கிடைச்சிருமா, அவங்களுக்கு சேஃப்டி கிடைச்சிருக்குமான்னா இருக்காது. அப்ப என்ன ஆகும், சமூக ஏற்றத்தாழ்வுகள் வரும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை நோக்கிதான் நம்ம உலகம் போயிட்டு இருக்கு. இத பயமுறுத்துறதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது நம்மளுக்கு சொல்லி பயமுறுத்தியதான் இருப்பாங்க, நம்மளோட பதற்றத்திலேதான் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. உண்மையில சொல்ல போனா ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சதுல நான் வந்து உங்ககிட்ட ஒரு 10% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் உண்மையா சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ ஆன் பண்ணோம்னா தலைப்பு செய்தியா இதுதான் வரணும். கோவிட் காலத்துல சொன்னாங்கல்ல, இன்னைக்கு உலகத்துல இத்தனை கேஸ், தமிழ்நாட்டுல இத்தனை கேஸ் வந்துச்சு, இத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு முதல் நியூஸா இதுதான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாதிப்புல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனா அதை பத்தி கண்டுக்காம இந்த ஒரு விஷயத்த பண்றதை தவிர பாக்கி எல்லாத்தையுமே உலக நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருக்கு. இன்னொன்னு, கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ நம்மளோட குழந்தைங்க எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உண்மையிலே அது நல்லது. ஏன்னா எனக்கு பெரியவங்க கிட்ட இருந்து பயம்தான் வேணும். குழந்தைங்கள்ட்ட நான் இது சொல்ல முடியாது, குழந்தைங்களை நான் பயமுறுத்த போறது இல்லை. ஆனா பெரியவங்க இதை பார்த்து பயப்படணும். எப்படி நம்ம குழந்தைக்கு நல்ல ஸ்கூல் வேணும், நல்ல எதிர்காலம் வேணும், நல்ல டாக்டர் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கிறோமோ, அதே மாதிரி நம்ம குழந்தை வாழ்றதுக்கு ஒரு பாதுகாப்பான பூமி வேணும்னு கேட்கறதும் அப்பா அம்மாவோட கடமை. அப்ப அப்பா அம்மா கண்டிப்பா பயப்படணும். அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து எங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்திரமா ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கணும். அப்போ ஒருவேளை நீங்க பயந்தீங்க அப்படின்னா அது நல்லதுதான். ஏன்னா பயம் அப்படிங்கிறதுதான் அடுத்தது செயல்பாட்டுக்குள்ள போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தைகள் மூலமா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீர்வு அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய தீர்வுகள் குட்டி குட்டியா சொல்றாங்க. அங்கங்க மரம் வளர்க்கறது, பிளாஸ்டிக் பயன்பாடுகளை குறைக்கிறது, அதெல்லாம் கூட இருக்கு. அதை தாண்டியும் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, இது பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். சும்மா வெறும் ஜெனரலான ஒரு நியூஸ், அரசியல் நியூஸோ இல்ல சினிமா நியூஸ் அப்படிங்கிறது இல்லாம இந்த காலநிலை மாற்றம் எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது இப்ப இங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல குழந்தைங்க, இந்த குழந்தைங்களுக்கு 20-30 வயசு ஆகும்போது சென்னைன்னு ஒண்ணு இருக்குமா? இந்த குழந்தைங்களுக்கு 20-30 வயசு ஆகும்போது மும்பைன்னு ஒண்ணு இருக்குமா? இந்த குழந்தைங்களுக்கு 20-30 வயசு ஆகும்போது மெரினா கடற்கரைன்னு ஒண்ணு இருக்க போகுதா இல்லையா? நம்ம ஊரு கடல் உள்ள வந்த ஊரா இருக்க போதா இல்ல கடலால பாதிக்கப்படாத ஊரா இருக்க போதா அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான கேள்விகளை நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு எச்சரிக்கையோட இந்த உரையை நான் நிறைவு செய்யறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். நன்றி.